அகத்தியர் மலைக்கு ஒரு பயணம். அகத்தியர் வாழ்ந்து வரும் தென்றல் தவழ்ந்தோடும் பொதிகை மலையை அகத்தியர் மலை என்றும் அழைக்கின்றனர். நீங்களும் அகத்தியர் மலைக்கு சென்றுள்ளீர்கள் என்றால் இந்த பதிவை லைக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ் இலக்கணம், சித்த மருத்துவம், சோதிடம் ஆகியவற்றை படைத்து சித்தர்களுக்கெல்லாம் தலையாய சித்தராக விளங்கும் தமிழ் முனிவர் அகத்தியரை இறைவனாகவே சித்தர் வழிபாட்டில் ஈடுபடுபவர்கள் வணங்கி வருகின்றனர். அகத்தியர் வாழும் இப்பொதிகை மலையில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 6,132 அடி உயரத்தில் உள்ள அகத்தியரை தரிசிக்கச் செல்வதை புனித பயணம் என்றும் சாகச பயணம் என்றும் கூறலாம். அபூர்வ மூலிகைகள், மனதை கவரும் அருவிகள், சிற்றோடைகள், ஆறுகள், எங்கு காணினும் இயற்கையின் கொடையான பசுமையான அடர்ந்த மரங்கள் நிறைந்த காடுகள், புல்வெளிகள் ஆகியவற்றை தன்னகத்தே கொண்டுள்ள இப்பொதிகை மலை இயற்கை நமக்கு அளித்த கொடை. இந்த அடர்ந்த காட்டில் சிறு அட்டை முதல் மான், காட்டெருமை, கரடி, சிறுத்தை, புலி, யானை, செந்நாய், பாம்பு, உடும்பு மற்றும் காடுகளில் உள்ள ஊர்வன, பரப்பன உள்ளிட்ட அனைத்து வனவாழ் உயிரினங்களும் உள்ளன. தமிழ் முனிவரை தரிசிக்க கேரள தலைநகரான திருவனந்தபுரம் PDP நகரிலுள்ள வனவிலங்கு காப்பாளர் அலுவலகத்தில் அனுமதி பெற்று அவர்களது தகவலின் பேரில் போனக்காட்டிலுள்ள வனத்துறை சோதனை மையத்தில் பணம் செலுத்தி அனுமதிச் சீட்டு பெற்று அங்கிருந்து வாகனம் மூலம் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவு சென்று போனக்காடு பிக்கெட் ஸ்டேஷன் என்ற இடத்திலிருந்து வனத்துறையினர் நமக்கு ஏற்பாடு செய்துள்ள வழிகாட்டியுடன் MIU 3 நாள் பொதிகை மலை பயணம் தொடங்குகிறது. முதல் அரை மணி நேர பயணத்தில் நாம் முதலில் காண்பது விநாயகர் கோயிலை. அவரை வணங்கி நடைப்பயணம் தொடங்குகிறது. அங்கிருந்து சுமார் 1 மணி நேர பயணத்தில் கரமனையாறு அடைகிறோம். அடர்ந்த வனப்பகுதி இங்கிருந்துதான் தொடங்குகிறது.